ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். எப்போ பார்த்தாலும் சாதாரண தோசையை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா அடை தோசை போட்டுற வேண்டியதான் வீட்டில். அடைக்கு நம்ம பருப்பு அரிசியெல்லாம் சமமாக எடுத்துக்கிட்டு உப்பு பெருங்காயம் பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகா வெங்காயம் தக்காளி இந்த அடை மிக்ஸில் நான் கொள்ளுப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொள்ளுப்பருப்பு சேர்க்கணுன்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் அதை முந்தின நாளே நைட்டு கொள்ளுப்பருப்பை மட்டும் தனியாக ஊற வச்சு எடுத்துகிட்டு காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு 2 மணி நேரம் மற்ற எல்லாத்தையும் ஊற போட்டு சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். நல்லா வழுவழுன்னு அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் சீரகம் தேவைப்பட்டால் சிலர் மிளகு கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். ரொம்ப அது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அழகாக ஒரு கரண்டி எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா அடையை அப்படி தேய்க்காமல் தட்டி தட்டி விடணும். அப்போ தான் அந்த அடை அது ஒரு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் தோசை மாதிரி வெறப்பாக இல்லாமல் அங்கங்கே சாஃப்டாக அங்கங்கே முருகலாக அருமையாக இருக்கும். ஸோ தட்டுனா தான் அது அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்த்துக்கல, எனக்கு கிடைக்கல, அதனால சேர்க்கல. நல்லா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆனால் எப்போயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயில் குறைத்தால் ஆயுள் கூடும். இதை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கம்மியாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பக்கம் அழகாக பொன்னிறமாக வேக வச்சு தோசைக்கல்லேருந்து அப்படி எடுக்கும்போது சும்மா மணக்கும் அந்த அடை. அடை கூட நம்ம காம்பினேஷன் காய் ஏதாவது கண்டிப்பாக வச்சுக்கணும். அவியல் பெஸ்ட் காம்பினேஷன் தான். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற எந்த லஞ்சுக்காக செஞ்ச காயாக இருந்தாலும் எந்த பொரியல் கூட்டு எதுவாக இருந்தாலும் அது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் போட்டு மசாலா, அதனால் அதை தான் நான் அக்கம்பனிமெண்ட்டாக சேர்த்துருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெங்காய சட்னி எங்கள் வீட்டில் டெய்லியே செய்வோம். அதனால் வெங்காய சட்னி இல்லாமல் இருக்காது. ஸோ வெங்காய சட்னி இது கூட சேர்த்து சாப்பிடுங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், பட் இது ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்படி ஒரு பீஸ் அடையை எடுத்து அதில் வெங்காய சட்னி உருளைக்கிழங்கு அப்படி 2ஐயும் சேர்த்து சாப்பிடும்போது காலையில் ஒரு எனர்ஜெட்டிக்கான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. நல்ல எனர்ஜெட்டிக்காக இருங்க. பாய்.